ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வர்றவங்க எல்லாருக்கும் ஒரு மரபு தெளிவாக உணர்த்தப்பட்டு இருக்கிறது. என்னன்னா, நீங்க குறைஞ்சபட்சம் அதே ஐயப்பன் தான் ஆரியங்காவுல இருக்கிறாரு. ஆரியங்காவுல பூரணா, புதுக்கலை அப்படின்னு 2 மனைவிகளோட இருக்கிறாரு. சரியா? அப்புறம் அ இந்த இது பாபநாசத்து பக்கத்தில சொரிமுத்து ஐயனார் இருக்கிறாரு. அவரும் மனைவிகளோட தான் இருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனா திருச்செந்தூர்ல சுனை காத்த ஐயனார்ன்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு பூரணா, புதுக்கலை 2 மனைவிகள், 2 மனைவிகளுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குழந்தைய வச்சு குடும்ப சகிதமாக இருக்கிறார். அப்ப நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஐயப்ப வழிபாடு பல முறைகள்ல தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு இருக்கிறது. அப்ப இந்த ஐயப்பன போய் பார்க்குறோம். இல்லறத்துல இல்லாம போய் பார்க்குறோம். இதோட நம்ம பார்த்து முடிச்ச உடனே இல்லறத்திலிருந்து நம்ம திருப்பியும் இல்லறத்துக்கு தான் வரப்போறோம். அப்ப நேரா ஐயப்பன் கோயில்லேருந்து வீட்டுக்கு வராம, பெரும்பாலானவர்கள் இந்த ஆரியங்காவு ஐயப்பனை போய் குடும்பத்தோட இருக்கிற மனைவிமார்களோட இருக்கிற ஐயப்பனை வழிபட்டு வருவார்கள். இல்ல வார வழியில இருக்கிற ஏதாவது ஒரு சிவன் கோயில்ல போய் அம்மனையும் நம்ம சிவபெருமானையும் வழிபடுவாங்க. இல்லை முருகன்னா முருகன் வள்ளி தெய்வானையோட வழிபடுவாங்க. இப்படி வழிபட்டுட்டு தான் கோயிலுக்கு திருப்பி வீட்டுக்கு வரணுங்கிறது மரபாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ்.